இன்னைக்கு நம்ம காட்சிலா விசஸ் சூப்பர்மேன் ரெண்டு பேர்ல யாருக்கு பவர் அதிகமா இருக்கு, ரெண்டு பேர் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை காமிக்ல பெரிய சம்பவமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காட்சிலாவை பத்தி பார்ப்போம். காட்சிலா 300 இருந்து 400 ஃபீட் ஹைட் இருக்கும். இதோட வெயிட் 81,000 மெட்ரிக் டன்ஸ் இருக்கும். மெட்ரிக் டன்ஸ் அப்படின்னா 1000 கிலோகிராம் சேர்ந்தா ஒரு மெட்ரிக் டன். அது மாதிரி 81,000 மெட்ரிக் டன் சேர்ந்தா நம்ம காட்சிலாவோட மொத்த வெயிட்டுமே. அப்ப காட்சிலா வெயிட்ல எவ்வளவு பவர்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. காட்சிலாவோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சயின்ஸ்ல செல்லுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, அதை மைக்ரோஸ்கோப்பால மட்டும் தான் பார்க்க முடியும். அது எவ்வளவு சின்னதா இருக்கும், அதால கூட காட்சிலாவோட ஸ்கின்னுக்குள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு காட்சிலாவோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர் ஹார்டா இருக்கும். காட்சிலா ரேடியேஷன் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. காட்சிலாவோட பவர் என்னன்னா அதோட அட்டாமிக் பிரீத். அட்டாமிக் பிரீத்தோட பவர் எந்த அளவு இருக்கும்னா ஒரு அட்டாமிக் பாம் இல்லைன்னா ஒரு விண்கல் நம்ம பூமியில் வந்து போதுனா எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்த முடியும், அதே அளவுக்கு காட்சிலாவோட அட்டாமிக் பிரீத்னாலே பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அதோட அட்டாமிக் பிரீத்ல 5 லட்சம் டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ் பவர். காட்சிலாவோட வீக்னஸ்க்கு அதோட அட்டாமிக் பிரீத் தான் காரணம். காட்சிலா ரேடியேஷனை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. காட்சிலா ஒவ்வொரு வாட்டி அட்டாமிக் பிரீத்தை கேதர் பண்ணும்போது அது சாப்பிட்ட ரேடியேஷனும் அட்டாமிக் பிரீத்தோட சேர்ந்து வெளியே வரும். அட்டாமிக் பிரீத்தோட அது சாப்பிட்ட ரேடியேஷன் ஏன் வெளியே வருது, 5 லட்சம் டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ்ல காட்சிலா அட்டாமிக் பிரீத் ரிலீஸ் பண்ணும்போது அது கூட ரேடியேஷனும் சேர்ந்து வந்தா எந்த அளவு பவரா இருக்கும். காட்சிலா எந்த அளவுக்கு அட்டாமிக் பிரீத்தை கேதர் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு காட்சிலா இன்னொரு பக்கம் வீக் ஆயிட்டே இருக்கும். அடுத்து நம்ம சூப்பர்மேனை பத்தி பார்ப்போம். இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல, சூப்பர்மேனை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவரோட பவர்ஸ் அபிலிட்டிஸ் பத்தி லைட்டா பாத்துருவோம். சூப்பர்மேன் கிட்ட ஹீட் விஷன், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரா விஷன், ஹீலிங் ஃபேக்டர், சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, டாக்டைல், டெலிகினேசிஸ், டைம் டிராவல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். எக்கச்சக்கமான பவர் சூப்பர்மேன் கிட்ட கொட்டி கிடக்கு. கிரிப்டோனின் கல்லை வச்சு சூப்பர்மேனை கொல்ல முடியும். அந்த கல்லுல இருந்து வர ரேடியேஷன் சூப்பர்மேனை வீக்காக வைக்கும். அப்புறம் காமிக்லயும் சொல்லியிருப்பாங்க, படத்துலயும் காட்டியிருப்பாங்க. சூப்பர்மேன் எவ்வளவு பெரிய ஆளு, சூப்பர்மேன் காட்சியில ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுறாருன்னு நினைச்சீங்கன்னா நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. காமிக்ல டிசி யூனிவர்ஸ்ல காத்தம் சிட்டில காட்சியில அப்பியர் ஆயிடுச்சு. அப்ப ஹாகல், சூப்பர்மேன், சசாம் 3 பவர்ஃபுல் ஹீரோஸும் காட்சியில வைத்து சண்டை போடுறாங்க. காட்சியில ஹாகல் அடிச்சிருது, ஹாகல் மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்து சூப்பர்மேன் டென்ஷன் ஹீட் விஷனை காட்சியில மேல யூஸ் பண்றாரு. காட்சியில அட்டாமிக் பிரீத்தை வச்சு ஹீட் விஷனுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கு. சசாம் காட்சியிலோட மண்ணில உட்காந்து சசாம் அப்படின்னு சொல்றாரு. சசாமோட தண்டர் அவர் மேலே காட்சியில மேலே படும். காட்சியில அட்டாமிக் பிரீத்தை ரிலீஸ் பண்றதை நிறுத்திடுது. சசாம் வெள்ளியா மாதிரி காட்சியில மண்ணில இருந்து கீழே விழுகிறாரு. அவரை சூப்பர்மேன் பிடிச்சிடுறாரு. அப்ப காட்சியில மொத்த பவரை யூஸ் பண்ணி அட்டாமிக் பிரீத்தை சூப்பர்மேன் மேல ரிலீஸ் பண்ணுது. சூப்பர்மேன் பில்லியை கட்டி பிடிச்சிட்டு அட்டாமிக் பிரீத் எல்லாத்தையும் இவர் வாங்கிக்கிட்டு பில்லியை காப்பாத்திட்டு இவர் மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பில்லி சசாம மாதிரி பேட்மேன் கிட்ட சூப்பர்மேன் இறந்துட்டாருன்னு சொல்லுவாரு. அது வரைக்கும் இந்த காமிக்ல சொல்லியிருக்காங்க சூப்பர்மேன் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்றத இனி வரை இஷ்யூஸ்ல தான் சொல்லுவாங்க. வந்தா கண்டிப்பா நம்ம சேனல் அதை பத்தி வீடியோ போடுவோம். சூப்பர்மேன் எவ்வளவு பெரிய ஆளு, காட்சியில அட்டாமிக் பிரீத் ரிலீஸ் பண்ணி சூப்பர்மேன் டவுன் பண்ணிருச்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் மூவில கிரிப்டோனில இருந்து எடுத்துக்கு வந்த ஏலியனை சூப்பர்மேன் எர்த்ல இருந்து ஸ்பேஸ்க்கு தூக்கிட்டு போவாரு. அப்ப அந்த ஏலியனுக்குள்ள எர்த்ல இருந்து ஸ்பேஸ்க்கு மிசைல் லான்ச் பண்ணுவாங்க. மிசைல் ஏலியன் மேல பட்டு வெடிச்சு அதுல இருந்து அந்த ரேடியேஷன் சூப்பர்மேன் வீக் ஆகி ஒரு செகண்ட்ல சதச்சு விட்டுரும். சூப்பர்மேன் ஹீலிங் ஃபேக்டர் வச்சு மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடுவாரு. இந்த இடத்துல ரேடியேஷன் சூப்பர்மேனோட வீக்னஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. காட்சியில ரேடியேஷனை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. காட்சியிலோட அட்டாமிக் பிரீத்ல ரேடியேஷன் இருக்கிறதுனால சூப்பர்மேன் வீக் ஆகி மயங்கிட்டாரு. ஆனா சூப்பர்மேன் இறந்துட்டாருன்னு சொல்லி காட்சியில கெத்தா இந்த இடத்துல காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. சூப்பர்மேன் இறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இனி வரை இஷ்யூஸ்ல தான் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். காட்சியிலோட அட்டாமிக் பிரீத்ல 5 லட்சம் டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ் பவர் இருக்கு. ஆனா சூப்பர்மேனோட ஹீட் விஷன்ல 5000 டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ் தான் பவர் இருக்கு. இதனால கூட காட்சியில சூப்பர்மேனை தோக்கடிச்சிடும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. காட்சியிலோட அட்டாமிக் பிரீத்ல ரேடியேஷன் இருக்கிறதுனால தான் சூப்பர்மேன் மயங்கிட்டாரு. இதை தவிர காட்சியில சூப்பர்மேனை டெஃபீட் பண்றதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல. இந்த இடத்துல காட்சியில செம ஹைப்பாவும் கெத்தாவும் காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத அப்கமிங் இஷ்யூஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.